காய்ஸ் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சுல முக்பாங் செஞ்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் ரசம் வச்சுட்டு அம்மா வந்து சாடின் வறுவல் மாரி கொஞ்சம் அப்படியே பொட்டாசாக செஞ்சுருக்காங்க. ரசம் இந்த பாருங்க, ரசம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் எட் பண்ணிக்கிறேன். எட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோதான் சிம்பிளான சமையல். பா சுட சுட இருக்குது. டிடி மக்கான் ரசம் வச்சு செஞ்சுருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சுல இந்தமாரி முக்பாங் செஞ்சு சாடி. காய்ச்சி உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்க, கேட்போம். நம்ம வீட்டில் இதுதான் சிம்பிளானது. சாடி நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்குது. எங்கள் அம்மா செஞ்சு ரெசிபி எடுக்கிறேன். சில்லி படிலாம் போட்டிருக்காங்க. சாப்பிட்டீங்களா? இப்போ உங்கள் வீட்டில் என்ன சமையல் கீழே கமெண்ட் கொடுங்க. சில்லி பாடி அம்மாவோட சாப்பாடு தான் இன்றைக்குமே மாலை பா. இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கிறேன். நான் ரசம்லாம் நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். இப்போ தான் ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன சரி, வீட்டில் அடி வாங்குறதா இருக்குது. வீட்டில் பாருங்க, தீபாவளி கதையாக ஓடுது. சாண்ட்விச் நான் செஞ்சால் நல்லா இருக்கும்ல சாடின்னு. இது பெஸ்ட் கொம்புவா? ஈஸ்டர்ன் பிளேஸ் ரொம்ப செஞ்சால் நல்லா இருக்கும்ல இல்லையா? டிடி மக்கன் நந்தி மக்கனா சில்லி பாடி. அடுத்த வாரமா தீபாவளி? அடுத்த வாரமா? அதுக்கு அடுத்த வாரமா? ஆட்டுக்கறி பிரியாணி அந்த மாதிரி தான் ஓடும். இந்தமாரி சாப்பாடு ஒரு 2 வாரத்துக்கு இருக்காது வீட்டில். உங்கள் வீட்டில் எப்படி கைஸ்? உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு எங்கே போகிறீங்க? கீழே கமெண்ட் கொடுங்க. ஊற்றிக்கோ. எனக்கு ரசம் கறி எல்லாம் நிறைய ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அப்போதான் சாப்பிட்ட மாதிரி வா. ஆமாம் தானே? யாரெல்லாம் என்ன மாதிரி கறியில் நிறைய ஊற்றி சாப்பிட்டா தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எங்கள் மாமா வந்துருச்சு. என்னதான் பேசுறதுன்னு தெரியல. நச்சு கீழே கொமெண்ட்ல கேளுங்க, பதில் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம்.
ம்